அப்புறம் பேசு. தியா வந்து அழகா கிளம்பிட்டா. எங்க கிளம்புறோம்னு பாத்தீங்கன்னா சந்தீப்பும் வந்து ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஷூ போட்டுக்கிட்டான். சந்தீப்க்கு வந்து உடம்பு சரியில்லை, தியாவுக்கும் உடம்பு சரியில்லை. தியா கிட்ட இருந்து தியா அப்புறம் நாளைக்கு என்ன போடுவா அவ? நாளைக்கு ஜக்ராத்தா அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிருக்கு. நவராத்திரி வாரம் 7 நாள். இப்போ வந்து இங்க நவராத்திரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, சோ அதனால நாளைக்கு தான் அந்த ஃபங்க்ஷன். நாளைக்கு ராத்திரி ஃபுல்லாவே எல்லாரும் வந்து முழிச்சிருப்பாங்களாங்க. நம்மளால முழிச்சிருக்க முடியாது. 12 மணி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு நான் வந்துருவேன். சிங்கர்ஸ்லாம் வருவாங்க. ஆமா, சிங்கர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இதெல்லாம் வேஷம்லாம் போடுவாங்களா? ஆமா, ரெட் டேப்ல போய் சார் வாங்கிட்டு வந்தாரு. வாங்கிட்டு வந்து எனக்கு எதுவுமே வாங்கல தெரியுமா? ஆனா சந்தீப் கிட்ட புது ட்ரெஸ் தான் இல்ல வாங்கணும். தியாவுக்கு வந்து இப்ப வாங்க போறோம். எனக்கு வந்து ஃபர்ஸ்டே வாங்கியாச்சு. நான் வந்து நாளைக்கு காட்டுறேன் அதல்ல. இன்னைக்கு போய் தியாவுக்கு வாங்கிட்டு வரலாம். நாங்க வந்து தியாவுக்கு ஹேர் கட் பண்ண போறோம். அது சொல்லு. டைம் கிடைச்சாதான். ஏன்னா வந்து சந்தீப்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லாததுனால பாக்கணும். இல்ல முடியுமா உன்னால? அங்க 2 மணி நேரம் ஆகும். அதனால வந்து பார்த்து தான் பண்ணணும். உனக்கு முடிஞ்சா பண்ணிடலாம், இல்லைன்னா இல்ல. சரி, ஓகே, கிளம்பலாமா? நான் டிஷர்ட் மாத்தலான்னு இருக்கேன். என்ன காட்டு. இதுல நான் நல்லா இருக்கேனா இல்ல நான் வேற டிஷர்ட் மாத்தட்டா? டாப் மாத்தலான்னு இருக்கேன். எனக்கு அவ்வளவா இது பிடிக்கல. ஏன்னா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் வேற ஒயிட் டாப்பும் போட போறேன். இது எனக்கு அவ்வளவா பிடிக்கல, ஒரு மாதிரியா இருக்கு. நான் வெயிட் லாஸ் பண்ணிட்ட மாதிரியும் இருக்குது எனக்கு. அதனால தான் நான் அது போட போறேன். சரி வாங்க கிளம்பலாம். டைம் ஆகுது. சந்தீப் இப்போ வந்து பைக் எடுத்துட்டான். நாங்கள் 2 பேரும் நடந்து போனோம். ஏன்னா ஸ்கூட்ரி எடுக்கணும் அவங்க வீட்டில் இருந்து. போகலாமா? வா, நம்ம முன்னாடி போகலாம். அப்பா பின்னாடி வருவான். அதை தூக்கி போட்டுவான். இந்த டேகெல்லாம் இவ எடுத்து வச்சுக்கிறா. போங்க. நாங்கள் 3 பேரும் கண்ணாடி போட்டு அவன் போயிட்டான் நம்மளை விட்டுட்டு. நான் இந்த ஒயிட் டாப் போட்டுக்கிட்டேன். நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க இந்த ஒயிட் டாப். நான் ஜூடியோவில் வாங்கினேன். சந்தீப் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஐயோ, டைம் ஆகுது. போலாம். அவன் போயிட்டான். தியாவுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ண தான் கூப்பிட்டு வந்தோம். அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. வீட்டில் வந்து என்கிட்ட ஹேர் வாஷ் பண்ணிக்கவே மாட்டா. சும்மாவே என்கிட்ட குளிக்க மாட்டா, அழுதுகிட்டே இருப்பா. எப்பவுமே சந்தீப் கிட்ட மட்டும்தான் குளிச்சுக்குவா. அவ இப்பயும் அப்படிதான். ஏன்னா என்கிட்ட குளிக்கிறதுக்கே பிடிக்காது. ஏன்னு எனக்கு தெரியல. அங்கேயும் அழுதுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாவே இருந்தது. நான் நின்று பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சந்தீப் என்ன சொன்னா, நீயும் வந்து ஹேர் கட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னா. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன இருந்ததுன்னா, எனக்கு பண்ணணும்னு இருந்தது. பட் விலை அதிகமா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பண்ணவே இல்லை. சந்தீப் என்ன சொன்னா, நீ பண்ணு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னா நான் ஓடி போய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் சேர்ந்தே நாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்து வேற யாருக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு எங்களை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் தியாவும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்க 2 பேருக்குமே சேர்த்த மாதிரியே ஹேர் கட் பண்ணாங்க. தியா வந்து லேயர் கட் பண்ணா, நான் வந்து ஃபெதர் கட் பண்ணேன். 2 பேர்த்துல யார் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஆல்மோஸ்ட் தியாவோட ஹேர் கட் வந்து முடிய போகுது. அவளது அவ்வளோ பார்க்கவே
அந்த பாதியில பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தா, முழுசா பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எனக்கே ஆவலா இருந்தது. நான் அங்க கண்ணாடியில சைட்ல இருந்து பார்த்துட்டே இருந்தேன். எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இப்ப தியாவது பாத்துட்டீங்கல்ல, இப்ப என்னோட ஹேர் ஸ்டைல் பாருங்க. செம்மையா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னா 2 பேருக்குமே சேர்த்து 700 தான். நம்ம ஊர்ல எல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா. உனக்கு பிடிச்சிருக்கா காட்டு? பார்க்கு இருக்கு, பார்க்கு போலாமா? சரி நம்ம போய் ட்ரெஸ் வாங்கணும். ஐயோ ஆமா ஆமா ஆமால, இங்க பாரு செம்ம அழகா இருக்கு தியா. எல்லாருமே உன்னை சொல்ல போறாங்க வரேன், தியா என்ன இவ்வளவு கியூட்டா இருக்கான்னு வாங்க. சரி போயிடலாமா? உட்காரு உட்காரு, இரு நான் உட்கார வைக்கிறேன். அதுவும் இருக்கா யானே பாரு, யானே பாய் சொல்லு, யானே பாய். அடுத்தது நாங்க வந்த இடம் தான் ட்ரெஸ் வாங்க வந்தோம். ஃபர்ஸ்டே நீங்க பார்த்துருப்பீங்க, பர்த்டே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கடையில தான் இவளோட பர்த்டே ட்ரெஸ் வாங்கிட்டு போனோம். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலன்னா சீக்கிரம் போய் பாருங்க, ஓகேவா? இங்கதான் நாங்க வந்து இப்ப வாங்க வந்திருக்கோம். தியாவுக்கு வந்து ஒரு ஃபியூஷனிக்கா ட்ரெடிஷ்னலாவும் இருக்கணும், அது கூட ஃபியூஷனிக்காவும் இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க தேடி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்கவே இல்லை. லாஸ்டா வந்து இந்த பிளாக் கலர் வந்து தியா கிட்ட இல்லவே இல்லை. எப்பல இருந்தோ நாங்க வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். ஸோ இன்னைக்குதான் அந்த வந்து டைம் கிடைச்சது, நாங்க அது வாங்கிட்டோம். எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இவள நடந்து வர சொன்னா எப்படி நடந்து வரத பாருங்களேன். அங்க பக்கத்துல கடைக்காரர் கூட இவளை பார்த்து இந்த பொண்ணு மாடல் ஏதாவது பண்றாளான்னு கேக்குறாங்க. இவள மாடலிங்ல சேர்த்துடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. தியா तुर्की आके दिखा, फिर पता लगा ना, तुर्की आके दिखा. ऑर्डर कर दूं? वाह செம்ம அழகா இருக்க. உன்னை அவங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இது வாங்கிக்கலாமா? नहीं सही है, मतलब नहीं ये थोड़ा इदा करूंगे. अच्छा जुत्ती पाके सही लगना. नहीं मतलब हाइट तो हो जाओगी है ना थोड़ा मोटा. ये थोड़ा फोल्ड करवाना करवा लियो, लेंथ चाहे ना क्योंकि ज्यादा अच्छी है. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்து நவராத்திரி பூஜை. நாங்க 2 பேரும் வந்து அழகா கிளம்பிட்டோம். எங்க 2 பேர்ல யார் அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து சந்தீப் எனக்காக செலக்ட் பண்ணது, இதுவும் சந்தீப் தான் செலக்ட் பண்ணது. எல்லாமே வாங்குறது சந்தீப் மட்டும்தான். எங்களுக்கு என்ன செலக்ட் பண்ணணும்னாலும் சரி சந்தீப் தான் பண்ணுவான். இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, மணி வந்து 9:30 மணிக்கு அங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்க போகணும். சந்தீப்பும் வந்து கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அவன் போயிடுவான், நாங்க வந்து எங்க மாமியார் கூட போறதுன்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கிளம்பிடுவோம். சோ போலாமா?
है